இவனுக்கு ஃபேமிலி இல்லையாமே. டாக்டர் இப்பதான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வருதுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு ஃபேமிலி இல்லைன்னு இவனே ஒத்துக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா மத்த விஷயங்களும் ஞாபகம் வந்துடும். டாக்டர் சார், நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. இவன் தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. ஒருவேளை இவன் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பழைய நினைவுகள் எல்லாமே திரும்ப வரும். சரியான லூசா இருக்கியடா நீ. இத பாரு, எனக்கு எந்த இன்ஜெக்ஷனும் வேணாம். சொன்னா கேளுங்க. இவன் இந்த அளவுக்கு நாடகம் ஆடுறானா அவ்வளவு ஈஸியா உண்மையை சொல்ல மாட்டான். டாக்டர், நீங்க போட்ட இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? இவன் எப்போ எந்திரிப்பான்னு தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். எப்படியும் 6-7 மணி நேரம் ஆகும். அழகா நடிச்சு அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். அதுக்குள்ள ஏன் அந்த பிரபாவனை தூங்க வச்சான்னு தெரியல. அவன் அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அண்ணாவோட ஃப்ரெண்ட் இல்ல. ஆனா நம்ம ப்ராப்ளம் இன்னும் பெருசாயிடுச்சுல. ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு பதிலா இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் ராஜன், நீங்க மட்டும் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது அவன் கையை டைட்டா பிடிச்சிட்டு இருந்தீங்களே. பின்ன என்ன பண்ண சொல்ற? இன்ஜெக்ஷன் போட வேண்டாம்னு சொல்றியா? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு சொல்லட்டுமா? என்ன பேசுறோம்னு யோசிச்சு பேச மாட்டியா? ஏன் நீங்க யோசிக்க வேண்டியதானே? யோசிச்சு ஏதாவது நல்ல ஐடியாவா கொடுத்திருந்தா அவன் இந்நேரத்துக்கு எஸ்கேப் ஆயிருப்பான்ல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது பெஸ்ட் ஐடியா. விஜய்க்கு போட்டதை விட ஹெவி டோஸ் இன்ஜெக்ஷனை உனக்கு போட்டு விடலாம். என்ன ஏதாவது குறை சொல்லி என் வாயை அடைக்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உன் வாயை அடைக்க தெரிஞ்சிருந்தாதான் பிரச்சனையே இல்லையே. நீ இருக்கியே அவனை விட ஏடா கூடமானவ. அவனை கூட சமாளிச்சிடலாம், ஆனா உன்னை சமாளிக்கவே முடியாது. நீங்க நினைச்சாலும் அது உங்களால முடியாது. போது, நிறுத்தணும். விடாம சண்டை போட்டுட்டே இருப்பியா? எங்க கூட இருக்கிறது உனக்கு பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணினா அதுக்கப்புறம் எதுக்காக இருக்க? கிளம்பி போயிட்டே இரு. நாங்க உன்னை தடுக்கலையே. ஜஸ்ட் லீவ் us and go. I knew it. I knew it, ஆலியா. என் மொமெண்ட்ல நீ இப்படிதான் சொல்லுவேன்னு நினைச்சேன். உன்னை நம்பி தானே நான் என் பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டு இங்க வந்திருக்கேன். அவங்க என் கூட பேசுறதையே நிறுத்திட்டாங்க. இப்ப நீயும் என்ன வேண்டான்னு ஒதுக்கி வைக்க பாக்குறல்ல. அப்புறம் அபி, அவனுக்கு என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. எனக்கு நீ யாருமே இல்ல. ஐயோ போதும் தனம். சென்டிமெண்ட் டிராமாவை கொஞ்சம் நிறுத்துறியா? அலியா, நீயாவது அவளுக்கு புரியவை. ராஜனா, இதுக்கு மேல என்ன சொல்றீங்க? ஐம் ரியலி சாரி. லிசன் தனோ, இந்த மாதிரி தேவையில்லாம ப்ளேம் பண்றது நிறுத்து. உருப்படியா ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லி, இல்ல வாய் மூடிட்டு பேசணும். ஐ காட் an idea. How about this? அவனோட சாப்பாட்டுல எதையாவது கலந்து வச்சு கொடுத்துருவோம். சாப்பிட்டுட்டு ஒரேடியா போய் சேரட்டும். நம்மளையும் தொல்லை விட்டு போகும். அந்த வேலையை நீ பண்றியா? நான் எதுக்காக பண்ணணும்? அலியா, நீ உன் வாழ்க்கையில பண்ண ரொம்ப பெரிய தப்பு எது தெரியுமா? இவ்வளவும் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டது. இங்க பாரு, விஜய் கண்ணு முழிக்க எப்படியும் ஒரு 7 மணி நேரம் ஆகும். அவன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் இவ வாயை திறக்காம நீ தான் பாத்துக்கணும். இவ மட்டும் வாயை திறந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்ச வாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.